வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி பிரெட் சீஸ் சென்னா. வேக வச்ச கொண்டக்கடலை 1 கப், 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், 1 வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அரை லெமன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, கொத்தமல்லி, அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சென்னா மசாலா 1 ஸ்பூன், 4 பிரெட் ஸ்லைசஸ். இப்போ எப்படி சென்னா மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனோடனே ஆனியன் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கணும். இப்போ வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு 1 கப் அந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினோடனே சில்லி பவுடர் போட்டு வதக்கணும். சென்னா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அந்த கொண்டக்கடலையே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போடணும். கொஞ்சம் எடுத்து அப்போ தான் திக்னஸ் கொடுக்கும். மீதி சுண்டலை அப்படியே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோடனே தண்ணி ஊற்றணும். அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். சால்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு பேரலாக ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஹீட் பண்ணி தோசைக்கல் வச்சு ப்ரெட்டை ஆயிலோ பட்டரோ போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை நல்லா பிரட்டி போட்டுக்கணும். டோஸ்ட் ஆனோன்னா எடுத்து வச்சிடணும். இப்போ ப்ரெட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா தண்ணி சுண்டின பிறகு லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கிளறி விடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போடணும். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ப்ரெட்டில் வச்சிடணும். இந்த வச்ச சென்னா மேலே சீஸ் வச்சு மேலே ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ பிரெட் சீஸ் சென்னா ரெடி. தேங்க்யூ.